கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவெளியை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீதிமொழிகள் 13:13 திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான் என்று சொல்லி நாம் வேத வசனத்தின் முக்கியத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கூட வேத வசனம் தான் நம்முடைய குணத்தை மாற்றும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது, அந்த பட்டணத்தார், எந்த பட்டணத்தார்? பெரேயா பட்டணத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதோ என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெஸ்லோனிக்கில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். அதனால் அவர்களில் அநேக பேரும் கணம் பொருந்திய கிரேக்கரால் அநேக ஸ்திரீகளும் புருஷரும் விசுவாசித்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் பெரேயா பட்டணத்தார் இடத்திலே கடந்து போய் வேத வசனத்தை பிரசங்கித்த போது, அந்த பெரேயா பட்டணத்தார் பவுல் பிரசங்கித்த அந்த தேவ வசனத்தை மனோ வாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டபடியினால், அவர்கள் ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, அந்த வசனம் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி தினந்தோறும் அதை தியானிக்க, அதை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெஸ்லோனிக்கியர்களை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். இன்றைக்கு உன் குணம் மாற வேண்டுமானால், கிறிஸ்து இயேசுவின் சிந்தை உன்னை ஆக்கிரமிக்க வேண்டுமானால், கிறிஸ்து இயேசுவின் திவ்ய சுபாவம் உன்னிலே வெளிப்பட வேண்டுமானால், இன்றைக்கு அந்த பெரேயா பட்டணத்தாரை போல் வேதத்தை கேட்பது மாத்திரமல்ல, வேதத்தை வாசிப்பது மாத்திரமல்ல, அந்த வேத வசனங்கள் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி தினந்தோறும் நீ அவருடைய சமூகத்திலே தியானிக்கும் போது, ஆராய்ந்து பார்க்கும் போது உன்னுடைய குணம் மாறும். நீ நற்குணசாலியாய் மாறுவாய். மற்றவர்களை காட்டிலும் ஒரு நற்குணம் உனக்குள்ளே காணப்படும். நீ ஒரு நிரூபமாய் காணப்படுவாய். You will be a walking gospel for Jesus Christ. அது மாத்திரமல்ல, அதனால் because of that என்ன ஆயிற்றா தெரியுமா? கிரேக்கர்கள் மிகவும் ஞானவான்கள், தனவந்தர்கள். அவர்கள் வசனத்தை கேட்டல்ல, இவருடைய நற்குணத்தை பார்த்து அநேக தேவனை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு உன் குடும்பத்திலே ஒருவர் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்களானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ எவ்வளவு வசனம் சொல்லியும் அவர்கள் மாறவில்லை. ஆனால் உன்னுடைய நற்குணம் என்ன செய்யும் தெரியுமா? அந்த மனுஷனை மாற்றும். உன் சுபாவம் அவர்களை மாற்றும். நீ மாறினால் உன் குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் மாறுவதற்கு வேத வசனம்தான் ஒரு அஸ்திபாரமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், விரியன் பாம்பின் குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவர்களை எப்படி பேசுவீர்கள்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். நல்ல மனுஷன் இந்த இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உன் இருதயமானது தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்குமானால், உன் வாயிலிருந்து கெட்ட வார்த்தையோ, பொய் சொல்லுகிற வார்த்தையோ, கலக வார்த்தையோ, குறை சொல்லுகிற வார்த்தையோ, குற்றம் கண்டுபிடிக்கிற வார்த்தையோ, பரியாசம் பண்ணுகிற வார்த்தையோ வராது. உன் இருதயம் பொல்லாப்பினால் நிறைந்திருக்குமானால் கோபம், எரிச்சல், கசப்புகள், வைராக்கியங்கள், கலாத்தியர் 5:19 சொல்லப்பட்ட மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவை யாவன? விக்கிரகாராதனை, வேசித்தனம், விபசாரம், காமவிகாரம், களியாட்டுகள், மார்க்கபேதங்கள், பெருமைகள், பொறாமைகள், கொலைகள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கசப்புகள், வைராக்கியங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இச்சைகள். இப்படிப்பட்ட வைகள் உன் இருதயம் நிரப்பப்பட்டிருக்குமானால் நீ தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. You will not enter the kingdom of the Lord. நான் சொல்லல, அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்திய நிருபத்துக்கு எழுதியிருக்கிறார். ஆனால் அதே உன் இருதயம் தேவ வசனத்தினால் நிரப்பப்பட்டு இருக்குமானால், தேவனுடைய வசனம் உன்னிலே கொழுந்து விட்டு எரியுமானால், உன் வாய் நலமானவைகளை பேசும், அன்பான வார்த்தைகளை பேசும், பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகளை பேசும், விசுவாச வார்த்தைகளை கர்த்தரை முறுமுறுக்கிற வார்த்தைகள் அல்ல, மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேசும். ஏனென்றால் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்பிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய்,
அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய். இன்றைக்கு உன் வார்த்தையினாலே தான் நீ நீதிமான், உன் வார்த்தையினாலே தான் குற்றவாளி. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கலாம், ஊழியம் கூட செய்யலாம். ஏன் எத்தனை ஊழியக்காரர்கள் கெட்ட வார்த்தைகளை பேசுகிறதை கேட்டிருக்கிறேன். அவருடைய மனைவிமார்கள் இன்றைக்கு மேய்ப்பர்கள் கூடுகை என்று வைப்பார்கள். பாஸ்டர் எல் ஜோசப் அவர்கள், இயேசு நம்மோடு ஆலயத்திலே பெண்களுக்காக பேசுவதற்கு என்னை அழைப்பார்கள். அப்பொழுது அந்த பெண்கள் என்னிடத்திலே வந்து சொல்லுகிற ஒரு காரியம், தனிமையில பேசும்போது அவர்கள் சொல்லுவார்கள், எங்க வீட்டுக்கார் பாஸ்டர் தான், ஆனால் அவரை மாதிரி கெட்ட வார்த்தை பேசுகிறவர் ஒருவருமே இருக்க மாட்டார்கள். அவர் விசுவாசிகளோடு நல்லா பேசுவார், என்னோடு பேசுவதில்லை, என்னோடு அன்பு செலுத்துவதில்லை. இதற்கெல்லாம் என்ன காரணம்? போதுமான வசனம் உன்னிடத்துல இல்லை. அந்த வசனம் உனக்குள்ள இருக்குமானால் your character will change. உன்னை இயேசு கிறிஸ்துடைய மறுரூபத்தின் அனுபவம் உனக்குள்ளே கடந்து வரும். இதற்கு காரணம் உன் வாழ்க்கையில வசன குறைவுதான். இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்புக் கொடுப்பாயா? ஆண்டவரே, நல்ல வசனத்தை தியானிக்க, நல்ல வசனம் என் இருதயத்திலே நிரப்பப்பட, அதை வசனம் எப்படிப்பட்டதோ என்று நான் ஆராய்ந்து பார்க்க, தியானிக்க, ஆண்டவர் நற்குணசாலியாய் மாற. திரும்ப திரும்ப சொல்றேன், உன் குணம் மாறணும்னா ஸ்டார்ட் மெடிடேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். ரீட் த பைபிள். வேதத்தை நல்லா தியானிங்க, ஆழமா தியானிங்க, அதன்படி வாழ வேண்டும் என்று உபவாசித்து ஜெபிங்க. உங்க குணம் மாறும். நீங்க மாறினீங்கன்னா உன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் மாறுவாங்க. நீங்க இயேசுவை பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படுவீர்கள். அநேகர் உங்களை சூட இருக்கிறவர்கள் தேவனை ஏற்றுக்கொள்வார்கள். உன் இருதயம் தேவ வசனத்தில் நான் நிரம்பி இருக்கணும். மாடு கூட புல்ல சாப்பிட்டுட்டு அப்படியே மேய்ந்ததுன்னா அது சாணியாதான் வரும். ஆனா அந்த மாடு ஒரு மூலையில உட்கார்ந்து அசை போடும் போதுதான் அது பாலாய் வரும். உன் வாழ்க்கையிலே கூட நீ வசனத்தை அசை போடும் போதுதான், தியானிக்கும் போதுதான் உனக்குள்ளே ஞான பால் உண்டாகும். அந்த ஞானப்பால் மூலமாய் அநேகரை நீ கர்த்தருக்குள் நடத்தலாம். ஒரு தாத்தா எப்பவுமே பைபிள் வாசிச்சுட்டு இருப்பாராம், கையில வச்சுட்டு. பேரன் கேட்டானா, ஏன் தாத்தா இந்த கருப்பு புஸ்தகத்தை எப்பவுமே வாசிச்சுட்டு இருக்கீங்களே, இதுல என்ன அப்படி இருக்கு அப்படின்னு சொன்னாராம். தாத்தா சொன்னாராம், நீயும் வாசித்து பாரேன்னு பைபிளை கொடுத்தாராம். அவன் வாசித்து விட்டு, எனக்கு இதுல ஒன்றுமே புரியவில்லை, நீங்கள் புரியாத ஒரு புஸ்தகத்தை ஏன் இவ்வளவு ஆர்வமாய் வாசிக்கிறீர்கள்? இல்ல, இந்த புஸ்தகத்துல ஒரு பெரிய பொக்கிஷம் இருக்கு, என் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகிறது. என்ன மாற்றம் உண்டாகிறது என்று கேட்டானா. அந்த தாத்தா விளக்கி சொல்லும் போது அவனுக்கு விளங்கவில்லை. தாத்தா திடீரென்று அவருக்கு ஒரு ஞானம் வந்ததாம். அவர் உட்கார்ந்து இருந்த இடத்துல பக்கத்திலே இருந்து பின்னாலே ஒரு கூடாரத்திலே ஒரு அந்த வீட்டுல பாய்லர் வைத்து தண்ணி கொதிக்க வைப்பார்களாம். அதுக்கு கறி போட்டு, அந்த அடுப்பு கறி போட்டு அந்த தண்ணி கொதிக்க வைப்பார்கள். அந்த அடுப்பு கறி ஒரு கூடை நிறைய இருந்ததாம். தாத்தா சொன்னாரா, இந்த கூடையில இருக்க கறியெல்லாம் கீழே கொட்டிட்டு அந்த ஆற்று தெரிகிறது பார், இந்த கூடையில தண்ணி கொண்டு வருவாயா என்று கேட்டாராம். பையன் உற்சாகமாய் அந்த கரியை கொட்டி விட்டு தாத்தாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஓடி போய் அந்த ஆறிலே ஓடுகிற தண்ணீரை அந்த கூடையிலே மொண்டு எடுத்துக்கொண்டு வருகிற பாதி வழியிலே அந்த கூடையில் இருக்கிற ஓட்டையிலே தண்ணியெல்லாம் கசிந்து போய்விட்டதாம். தாத்தா விடத்துல வரும்போது கூடை பெருமையா இருந்ததாம். தாத்தா சொன்னாராம், உன்னை கூடை நிரப்பி கொண்டுதான் வர சொன்னேன், வெறுமையாக கொண்டு வந்திருக்கிறாயே, ஓடு, திரும்ப போய் அந்த கூடை நிறைய தண்ணி கொண்டு வா. இப்படி 3-4 முறை போயிட்டு வந்தானாம். ஆனால் தண்ணீர் நிற்கவில்லை. 5வது முறை தாத்தாவிடத்துல வந்து சொன்னானாம், தாத்தா நான் கொண்டு வர மாட்டேன், வரும்போதே தண்ணி எல்லாம் கீழே கசிந்து வருகிறது. தாத்தா கேட்டாரா, நீ கொண்டு போகும்போது இந்த கூடை எப்படி இருந்தது? கரேலென்று கருமையாய் இருந்தது, கறி வைத்திருந்தார்கள் அல்லவா என்று சொன்னார். இப்பொழுது எப்படி இருக்கிறது? பளிச்சிட்டு புது கூடை மாதிரி இருக்கிறது தாத்தா, ஆனால் தண்ணி தான் இல்லை என்று சொன்னாரா. அப்பொழுது அந்த தாத்தா சொன்னாரா, அப்படிதான் நீ வேதத்தை வாசிக்க 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 உன்னுடைய இருளான வாழ்க்கை புதுசாய் பரிசுத்தமாய் வெளிச்சமாய் மாறும். அந்த கூடை மாறினது போல் உன் குணம் மாறும், உன் வாழ்க்கை மாறும், உன் சூழ்நிலை மாறும் என்று சொன்னாராம். வேதத்தை வாசித்தான். அந்த மகனுக்குள்ளே பெரிய மாற்றத்தை கர்த்தர் கிரீசி ஆரம்பித்தார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே கூட வசனம் வாசிக்கும் போதுதான் எத்தனை பேர் உனக்கு புத்தி சொன்னாலும், எத்தனை பேர் உன் குணத்தை மாற்ற வேண்டும் என்று உனக்கு ஆலோசனை சொன்னாலும் மாறாது. எப்ப மாறும் தெரியுமா? வேதத்தை வாசிக்கும் போதுதான். அன்றைக்கு பெரியா பட்டணத்தார் வாசித்தது மாத்திரமல்ல, அது எப்படிப்பட்டதோ என்று தியானித்து ஆராய்ந்து பார்த்ததினாலே தெஸ்லோனிக்கேயர் காட்டிலும் நற்குணசாலியாய் மாறினார்கள். அதனால் கிரேக்கர்கள் அநேகர் கர்த்தரை விசுவாசித்தார்கள். இன்றைக்கு அநேகர் இயேசுவை விசுவாசிக்க வேண்டாம். நீ
ஆண்டவருக்கு சாயலாய் ஒரு நிருபமாய் இருக்கும் போது கர்த்தர் அதை செய்வார். கண்களை மூடி, ஆண்டவரே அப்பா என் நற்குணம் சாலியாய் மாற நான் வேதத்தை வாசிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்வோமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, வேதத்தின் ஆசீர்வாதங்களை நாங்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் நற்குணசாலியாய் மாற வேண்டுமானால் பெரியா பட்டணத்தாரின் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அது எப்படிப்பட்டதோ என்று தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கும்போது கிரேக்கர்களை காட்டிலும், ஆண்டவரே நெஸ்லோனிக்கியர்களை காட்டிலும் நாங்கள் நற்குணசாலியாய் மாறி பெரியா பட்டணத்தார் கர்த்தாவே அப்பா அதன் மூலம் கிரேக்கர் அநேகர் கர்த்தரிடத்தில் வந்ததை நாங்கள் பார்க்கிறோமே. எங்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். எங்கள் இருதயம் ஆண்டவரே அப்பா பொல்லாத பொக்கிஷங்களாகிய ஆண்டவரை கெட்ட வார்த்தைகள், வீணான வார்த்தைகள், பொய்யான வார்த்தைகள், முறுமுறுப்பான வார்த்தைகள், அவிசுவாசான வார்த்தைகள் வராதபடி எங்கள் இருதயத்திலே தேவ வார்த்தை நிறைந்திருக்குமானால் ஆண்டவரே கிருபையுள்ள வார்த்தைகள், ஆண்டவரே பக்தி விருத்திக்கு ஏதுவான வார்த்தைகள், விசுவாச வார்த்தைகள், உம்மை மகிமைப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் கடந்து வருமே. ஆண்டவரே இந்த காலை வேளையிலே கூட எங்கள் வார்த்தையினாலே நீதிமான் குற்றவாளி என்று தீர்க்கப்படும் நாளிலே நான் நிற்கிறதுக்கு முன்பாக ஆண்டவரே அப்பா எங்கள் குணம் மாற, எங்கள் குணம் மாறும்போது அநேகர் மாற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.